ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலேருந்து ஒரு அட்வைஸரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இங்கேயும் என்னோட லிங்க் இருக்கு. நீங்க அது மூலியமாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வைசரி ஃபார் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1A இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, என்ன அட்வைசரின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசரி ஃபார் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1A இந்த ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 1A பத்தி தான் அட்வைசரி குடுத்திருக்காங்க. இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் வைவா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/2024 அப்போ இத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்மு. அதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10/7/2024 இதுதான் மெயினான டேட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1 நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அந்த ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்ஷனல் ஃபார்ம் தான் இது. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுல ஆட் அண்ட் அமெண்ட்மென்ட் பண்ணலாம். சப்ளையர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அமெண்ட்மென்ட்டும் நீங்க பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா, எந்த மந்த்னா கரண்ட் மந்த்லயே நீங்க ஃபைல் அமெண்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இந்த ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டீங்க, இல்லன்னா ராங்கா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல அப்படின்னம்போது இந்த ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 டிபிலயும் பார்த்தீங்கன்னா, அதே மந்த்ல உங்களுக்கு அமெண்ட்மென்ட் ஆயி டாக்ஸ் லையபிலிட்டி கரெக்ட்டா உட்கார்ந்துரும். ஸோ இப்ப ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1A இது பார்த்தீங்கன்னா, எப்பத்துலருந்து அவைலபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஜூலை ரிட்டர்ன் இப்ப நீங்க ஃபைல் பண்ணுவீங்கல்ல ஆகஸ்ட்ல. அந்த ரிட்டர்ன்ஸ்க்கே உங்களுக்கு இத அவைலபிளா இருக்கு. அதாவது ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை 2014 கேன் பி அமெண்ட்மென்ட் இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1A மூலியமாவே நீங்க அமெண்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1A பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் தான். இது நீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அமெண்ட்மென்ட்டோ, ஆடோ ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னும்போது மட்டும் நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன்ஸ் தான் அந்த நீங்க இப்ப ஜூலை மந்த் ஃபைல் பண்றீங்க அப்படின்னும்போது, அந்த மந்த்ல ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் உங்களால அமெண்ட்மென்ட்டே பண்ண முடியும். அதாவது ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஒன்லி ஒன் டைம். இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அத ரெக்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு இது ஒரு சான்ஸா குடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த கரஸ்பாண்டிங் எஃபெக்ட் சேஞ்சஸ் மேட் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1 டாக்ஸ் லையபிலிட்டி அதாவது இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1A மூலியமா ஏதோ லையபிலிட்டி நாங்க சேஞ்ச் பண்றோம் அப்படின்னும்போது, உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bல சேம் டாக்ஸ் பீரியட்லயே உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நீங்க அமெண்ட்மென்ட் பண்றீங்களோ அந்த டாக்ஸ் லையபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். At the recipient end, the ITC of the supplier declared an amendment to Form GSTR 1A. It will be available to the recipient Form GSTR to be generated for the next tax year. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் 3 பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ஏதோ ஃபார்ம் அந்த ஃபார்ம் 1A மூலியமா நீங்க அமெண்ட்மென்ட்டோ, அப்டேட்டோ ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னும்போது, இந்த அமெண்ட்மென்ட் உங்களுக்கு எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2B நெக்ஸ்ட் மந்த் எப்ப ஜெனரேட் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்பதான் உங்களால ஐடிஸோ ஏதோ கிளைம் பண்றாங்க, மேட்ச் பண்றாங்க அப்படின்னும்போது, நீங்க இது கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா பட் டாக்ஸ் லையபிலிட்டி அதே மந்த்ல நீங்க பே பண்ணிடுவீங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் தான் அவங்க ஆப்போசிட் பார்ட்டியால உங்களால கிளைம் பண்ண முடியும். The form GSTR 1A will be available on portal every month of due date of filing form GSTR 1 or actual due date of filing GSTR 1 whichever is later. அதாவது நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 என்ன டேட் ஆக்சுவல் டேட்ல வரைக்கும் உங்களுக்கு எப்ப ஃபைல் பண்றீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி டியூ டேட் என்ன ஆக்சுவலா மந்த்லி டியூ டேட் என்ன ஜிஎஸ்டிஆர் 1க்கான டியூ டேட் என்னன்றதும் அந்த டைம்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் ஜிஎஸ்டிஆர் 3B நீங்க ஃபைல் பண்ற வரைக்குமே கூட உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1A அவைலபிளா இருக்கும். இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா the taxpayer cannot file form GSTR 1 for a month until she filed a form GSTR 3B for previous month.
இதை வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜூலை வந்து ஃபைல் பண்ண போறீங்கன்னா, நீங்கள் வந்து ஜூன் மந்த் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டிஆர் 3B. இன்கேஸ் அந்த ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நீங்கள் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1ஓ அண்ட் 1ஏவோ வந்து உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி இருக்கிறது தான் இது. இது ஜஸ்ட் ஒரு அட்வைசரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. From the liability irrespective of impact, the particular declared amendment to Form GSTR 1A along with the particular declaration of GSTR 1 shall be auto-populated. அதாவது இது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டிஆர் 1ஏல வந்து பண்றீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகி ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து உட்கார்ந்தோம். இன்கேஸ் நீங்க வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலரா இருக்கீங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா the form GSTR 1A shall be available quarterly after actual filing of GSTR 1 quarter or due date of filing of GSTR 1 quarter. இப்போ குவார்டர்லி ரிட்டர்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 தான் வந்து நம்மளுக்கான டியூ டேட். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளா whichever is later தான் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு முன்னா whichever is later அவ்வளோ. It will be available till actual filing of form GSTR 1 form GSTR 3B taxpayer. அதாவது குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஐஎஃப்எஃப் ரிட்டர்ன் மட்டும் வந்து ஃபைல் பண்ணிடுவோம். அதாவது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் வந்து ஃபைல் பண்ணுவோம். ஐஎஃப்எஃப்ல 13க்குள்ள ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து ஃபைல் பண்ணிடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் மந்த்து ப்ளஸ் செகண்ட் மந்த்து இட் கேன் பி அமெண்ட்மெண்ட் டு கரஸ்பாண்டிங் குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் 1A. நீங்கள் வந்து அந்த மந்தில் கூட நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A யூஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டியூ டேட்குள்ளே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 3B நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது, அதாவது இது வந்து ஆட்டோ பாப்புலேட் ஷால் பி ஆட்டோ பாப்புலேட்டட் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபார் த சேம் டேக்ஸ் பீரியட். அதாவது நீங்கள் அந்த குவார்டர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க, ஜூனில் தான் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ண போறீங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டிலாம் ஃபுல்லாகி வந்துடும். In the case where changes is required to be made, GSTN or recipient or supplier reporter of GSTR 1 for the tax period is same can be rectified to GSTR 1. Subsequent monthலேயே வந்து உங்களுக்கு வந்து ரெட்டிஃபை ஆகிடும்ன்றா இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அமெண்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று டிக்ளரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bல என்ன ஐடிசி காட்டுதோ அதுதான் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேயே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்து வந்துடுமே. ஸோ இதுதான் வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதுக்கும் ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து ஃபியூச்சரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.